எல்லாத்தையும் டெய்லி இந்த பக்கம் தான் வரோம், டெய்லி மார்க்கெட்டுக்கு போறோம், எல்லாத்தையும் தான் மாத்துக்கிட்டு இருக்கோம். பெர்மனன்ட் ஷிஃப்ட் எதுக்கு லிஸ்ட்ல மாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியணுங்க. சரிங்க சார். இப்போ உங்களுக்கும் அந்த இந்த நம்பருக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கட் பண்ணிட்டேன். வீட்டில் 4 ஓட்டு இருக்குங்க. 4 ஓட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் இங்கே மகேஸ்வரின்றவங்கள்ட்ட கேளுங்க. இங்கே கேட்டால் அங்கே ஆள் இல்லை. அப்புறம் இங்கேருந்து தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்க சொன்னாங்க. ஒரு 3.5 மணி நேரம் போட்டு பார்த்தாரு, வரவே இல்லை எங்களுக்கு. தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டால் 295 பாகம்னு சொன்னாங்க. இங்கே வந்து கேட்டால் வரவே இல்லை. இப்போ கடைசியில் பெர்மனண்ட் ஷிஃப்ட்டுங்கிறாங்க. என் மகன்லாம் இங்கே தான் படித்தான், காந்திக்கிறாங்க. படிச்சுட்டு அது திரும்ப எம்கேலும் லோக்கலில் தான் இருந்தான். எப்படி பெர்மனண்ட் ஷிஃப்டடுன்னு யார் போட்டாங்கன்னு தெரியல எங்களுக்கு. இப்போ நாங்கள் புதுசாக இங்கே என்ன போடுறதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கோம். யார் இந்த லிஸ்ட்டு கொடுத்தாங்க? 6ஆம் தேதி வரையில் இருக்கிறப்ப எதுக்கு ஷிஃப்டடுன்னு மாத்துறாங்க? பெர்மனண்ட் ஷிஃப்ட் நாங்கள் ஃபார்மை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி கொடுக்குறது நாங்கள்? அதுக்குள்ளே எங்களுக்கு பெர்மனண்ட் ஷிஃப்ட்னு போட்டது யாருன்னு தெரியணும். நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம், டெய்லி மார்க்கெட்டுக்கு வர்றோம், கடைக்கு போகிறோம், நிறைய பேர் பார்க்குறோம். அன்னைக்கு கூட வந்து இங்கே போட்ட அப்போ கூட இங்கே வந்து 1 வாரம் இருக்குமானே வந்து இங்கே வந்து கேட்டா, மேலே போய் பார்த்தா, தாலுகா ஆஃபீஸில் போய் குறிச்சிட்டு அவங்க 295 பாகம்னு சொன்னாங்க. திரும்பவும் இப்போ பெர்மனன்ட் ஷிஃப்ட்னு யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க. யார் எங்கள் ஓட்ட பெர்மனன்ட் ஷிஃப்ட்னு போடுறது? வீடெல்லாம் மாத்திரம் இங்கே தானே இருக்கோம். வீடு எல்லாத்தையும் டெய்லி இந்த பக்கம் தான் வரோம், டெய்லி மார்க்கெட்டுக்கு போகிறோம், எல்லாத்தையும் தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம். பெர்மனன்ட் ஷிஃப்ட்னு சொன்ன ஆள் யாரு? பெர்மனன்ட் ஷிஃப்ட் மாற்றினது யாருன்னு எங்களுக்கு தெரியணும். டெய்லி இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைக்கு ஒரு 10 தடவை வர்றோம், ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். இப்ப ஃபார்ம் கொடுத்தாங்க. பெர்மனன்ட் ஷிஃப்ட் எதுக்கு லிஸ்ட்ல மாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியணுங்க. யாரு மாத்துறது? நாங்க எங்க வீட்லயே 40, இந்த ஊர்ல 40, அதே ஏரியாவில் 40 வருஷம் இருக்கோம். இப்ப வீடு வாங்கி 20-25 வருஷமா இருக்கோம். அப்புறம் எப்படி நாங்க பெர்மனன்ட் ஷிஃப்டட் ஆவோம்? தேதி முடியவங்களையும் லிஸ்ட்ல பெர்மனன்ட் ஷிஃப்ட்னு மாத்துறது யாரு? அந்த விளக்கம் எங்களுக்கு வேணுங்க. யாரும் வரல. எங்க வீட்டுக்காரர் 2 நாள் லீவ் போட்டு உட்காந்தே இருந்தாரு வீட்லயே. யாரும் வரல. நாங்களா அந்த வார்டு மெம்பர் அண்ணையை கூப்பிட்டு பேசினாரு. பேசினதுக்கு அப்புறம் போய் இது பண்ணோம். இங்க வந்து ஃபில்லப் பண்ண வந்தா இங்கேயும் இல்லப்பாங்க. அப்புறம் இங்க இருந்து தாலுகா ஆஃபீஸுக்கு 2 நாளா நடந்தேன். தாலுகா ஆஃபீஸ்ல 5 மணிக்கு மேல பார்த்துட்டு உங்களுக்கு 295 சகாயராணி ஸ்கூலு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எங்க போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாமே 15 நாளா சுத்திட்டு இருக்கேன். சனி ஞாயிறுல வந்து சிறப்பு முகாம் நடக்கும்னு சொன்னாங்கல்ல, அது தொலைக்காட்சி இந்த மாதிரி செய்தி எல்லாம் வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. பேரூராட்சியில இருந்துலாம் வந்து மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? யாரு ஃபார்ம் இருந்தா தானே போய் வாங்க முடியும். நாங்க வாக்குச்சாவடியில நீங்க போய் கேட்டுக்கலாம். அங்க இல்ல, ஃபார்ம் இல்ல. அப்புறம் வார்டு மெம்பர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஃபார்ம் முதல்ல வரல. அப்புறம் வார்டு மெம்பர்கிட்ட கேட்டு வார்டு மெம்பர் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எங்களுக்கு. முதல்ல அங்க நாங்க போய் கேக்குறப்ப இல்ல. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துட்டு எனக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறோம். நாங்கள் போய் தேடி வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவங்க யாரும் கொடுக்கல. ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க, போய் தேடி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ இதில் வந்து நாங்கள் இதை ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பிஎல்ஏ சுசீலா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த நம்பர் போட்டுக்கிறாங்க. ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பரை நாங்கள் அன்னைக்கு இருந்து கான்டாக்ட் பண்ணுறோம். அவங்க வேலையை விட்டு வேலைக்கு 6 மாதம் ஆச்சுன்னு அவங்க வீட்டில் கணவர் நாகராஜங்கிறவர் தான் ஃபோன் எடுத்து பேசுகிறார். பேசிட்டு அதுதான் சொல்கிறாரு. இப்போ நாங்கள் யாரை போய் நாங்கள் கேட்குறது? இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நம்பராக கொடுத்துருக்குறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஃபார்மில் வந்திருக்குது, இந்த நம்பர் வந்திருக்குது. இப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? உங்கள் முன்னாடி வேணா கூட நான் கூட்டு கூட பேசுகிறேன். இதே நம்பர் வேணா கூட்டு வேணா பேசுகிறேன். நான் பேசி பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு மட்டும் கேளுங்க. நம்பர் தான் கூப்பிடுறேன், அந்த நம்பருக்கு தான் கூப்பிடுறேன், அதில் இருக்க நம்பர் தான் கூப்பிட்டுருக்குறேன். ஹலோ சார். ஹலோ சார், இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் அந்த சுசீலான் நம்பர் போட்டிருக்குங்க சார். இந்த நம்பர் தான் போட்டிருக்கு. இந்த நம்பர் தான் போட்டிருக்கு. நான் இப்போ நாங்கள் முனிசிபாலிட்டியில் வந்து கொடுக்கணுன்ட்டு பார்க்குறோம். இப்போ அவங்க யாரும் தெரியல அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு 15-20 நாள் தானே சார் ஆகுது நமக்கு வாங்கி. அதுக்கு நீங்கள் அதான் கேட்குறோம் நான்ட்டு. இல்ல, புரியல சார், புரியல. சரிங்க சார்.
இந்த ஃபார்ம்லாம் கொடுக்கணும் இங்கே அட்ரஸாக கேட்டாங்க. சரிங்க சார். அதெல்லாம் பார்த்தது இல்லை. நோட் பண்ணதுக்கப்புறம் சரின்னு வச்சுட்டாங்க. வேற டவுட் வேணும்னா இங்கே ஸ்கூலில் ஓட்டு போடுங்க சார். இங்கே சிறியமார் ஸ்கூலில் அப்போ அங்கே வந்து விசாரிச்சு நினைக்கிறேன். அங்கே வந்து அங்கே விசாரிச்சு யார் சொல்கிறாங்க அவங்ககிட்ட. சரிங்க சார். இப்போ உங்களுக்கும் அந்த இந்த நம்பருக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கட் பண்ணிட்டார். இந்த பிஎல்ஓ சுசீலான்னு போட்டிருக்காரு. அவர் கணவர் தான் பேசுறாங்க. இப்போ கணவர் தான் பேசுறாங்க. அவர் நின்று 6 மாசம் ஆச்சுங்கிறாங்க. நாங்கள் எங்க போய் நாங்கள் சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு வந்து தேர்தல் ஆணையமும் அவங்க தான் நடவடிக்கை எடுத்து என்னன்னு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு நிறைய குளறுபடிகள் இருக்கு, 1 2 இல்லை, ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. இது மாதிரி புரியலைங்க சார், சொல்லுங்க. ஆமா, கொடுக்க முடியல. 2 நாள்ல இன்னும் டைம் இருக்கு, 4ஆம் தேதி முடிய போகுதுங்கிறாங்க. இப்போ நாங்க 1 வாரமா நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம், வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.